நிப்பாட்டிங்கண்ணே இந்த வீடு தான். சரிங்க தம்பி. நோ வலதுக்கா. தேங்க்யூ. பாய் பாய். பார்த்து வாங்க தம்பி. என்ன முட்டை கூட வர மாட்டேங்குது. ₹1 பபுள் கம் வாங்கி ₹10 மென்னாச்சு. ஐயோ சரக்கு ஸ்மெல் அப்படியே இருக்கே, என்ன பண்றது? ஐடியா யாருக்கிட்ட? என்கிட்ட தான் கொய்யா மிட்டாய் இருக்கே. இப்போ வரலையே எஸ்கேப்பு. ஆமா குட் ஈவினிங் மீனாட்சி. ஆஹா டவுட்டா பாக்குறாளே. என்ன குடிச்சிருக்கியா? சீச்சி இல்ல மீனாட்சி. அப்புறம் என் சேவர் இப்படி தாங்கி பிடிச்சு நிக்கிற? நீ கூட தான் நிக்கிற. எப்படி பாத்தியா ஸ்டடியா நிக்கிறேனா? ஏன் இப்படி வெறுத்திருக்கு? வெயில் காலத்துல வேர்க்காம பின்னா ஜில்லுனா இருக்கும். என்ன ஜில்லு நீ? அப்போ குடிக்கல? நோமா. அப்புறம் ஏன் இந்த சட்டை பட்டன் எல்லாம் ஏடா கூடமா போட்டிருக்க ராஜா? என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி சிரிச்சு சமாளிக்கிறியா? அப்புறம் ஆட்டோல வரும்போது வெக்கையா இருக்கேன்னு இந்த 2 பட்டனை கழட்டி விட்டேன். திரும்ப போடும்போது தப்பா போட்டிருப்போம் போல இருக்கு. இதை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு கிறுக்கு கழுத. வேணா ஊதவா? சரக்கு ஸ்மெல் வரவே வராது. பாக்குறியா? ஓ மாமா மேல நம்பிக்கை வந்துருச்சா? அப்புறம் ஊது. என்ன மிஷின் இது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆத்தாடி இது போலீஸ் கிட்ட இருக்கிற மிஷின் ஆச்சே. இதுல ஊதுனா குடிச்சிருக்கோன்னு தெரிஞ்சிருமே. இப்ப ஊது. இந்த பைப்ல ஊதுடா சொல்லும். ஊதுடா. இப்ப என்ன? ஏன் மீனாட்சி மாமா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னமா நீ? ஆமா இந்த மிஷின் போலீஸ் கிட்ட இருக்கும், உன்கிட்ட எப்படி வந்தது? அப்படி கேளு. உலகத்திலேயே பெரிய போலீஸ் யார் தெரியுமா? யாரு? பொண்டாட்டி தான்.